அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே குமுளமனை கிராமத்தில் ஆண்டாங்குளம் என்ற இடத்திலே இருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ ஆதியனார் ஆலயத்திலே எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எம்பெருமானுடைய ஆலயத்திலே புதிதாக அமைக்கப்பட்ட மூலஸ்தானத்திலே நேற்றைய தினம் புதிதாக உருவாக்கப்பட்ட ஐயனார் விக்கிரகத்தினை பிரதிஷ்டை செய்திருந்தார்கள். இன்றைய தினம் அதற்கு பக்த அடியார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோலாகலமாக அனைவருமே இந்த எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பல பிரதேசங்களிலே இருந்து பக்த அடியார்கள் வருகை தந்த வண்ணமே இருக்கின்றார்கள். ஆண்டாங்குள பிரதேசமானது ஒரு விவசாயத்தினை நம்பி வாழ்கின்ற மக்களை கொண்ட ஒரு பிரதேசமாக இருக்கிறது. கால்நடை வளர்க்கின்ற மக்கள் வாழுகின்ற பிரதேசமாக இருக்கிறது. எனவே இந்த கால்நடை மற்றும் விவசாயம் என்பனவற்றை நம்பி முல்லைத்தீவு மாவட்டத்திலே அநேகமான மக்கள் வாழுகின்றார்கள். எனவே அனைவருமே வணங்குகின்ற ஒரு தெய்வமாக, அனைவருமே மனமுருகி கும்பிடுகின்ற ஒரு தெய்வமாக இந்த ஆதி ஐயனார் இருக்கின்றார். எனவே அவருக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் 28ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் கும்பாபிஷேக நிகழ்வும் இந்த ஆலயத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கிறது. இந்த காணொளியிலே எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வினை நான் முழுமையான முறையிலே பதிவிடப் போகின்றேன். அதனை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற கும்பாபிஷேக நிகழ்வினையும் இந்த ராவணன் கலையகம் என்ற என்னுடைய சேனலிலே நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இது ராவணன் கலையகம். நான் உங்கள் அபிஷேகன். ராவணன் கலையகம், உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம். அதேபோல இப்ப மலத்தினால இப்ப மலத்தினா அப்படியா அனைத்து வீடு சித்தம் இல்லை. செலம் பேர் டைம் இல்லை. என்ன ஞாபகத்தில் சரி
mana wadi wadi